இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அருமை சகோதரனே, சகோதரியே, தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என்ற இறை இரக்கத்தின் செய்திக்கு நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு தருகின்ற சிந்தனை, உன்னையே நீ மிகவும் கனிவுடன் நடத்த வேண்டும். உன்னையே நீ மிகவும் கனிவுடன் நடத்த வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், உன்னையே நீ மிகவும் கனிவுடன் நடத்த, உன்னையே தன்னைத்தானே தாழ்த்தி இறந்து மன்றாடி கனிவுடன் தாழ்த்த வேண்டும், நடத்த வேண்டும். நீ நோயுற்றிருக்கும் போது உன்னிடம் சொல்வதற்கு எனக்கு எதுவும் இல்லை என்று நினைப்பதை விட்டுவிடு. உன் துன்பத்தை நீ எனக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து சாத்தானால் துன்புறுத்தப்படுவார்கள். ஆனால் ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு குழந்தாய், ஒவ்வொரு காலை பொழுதையும் புன்னகையோடு ஏற்றுக்கொள். என் அன்பு குழந்தாய், ஒவ்வொரு காலை பொழுதையும் புன்னகையோடு ஏற்றுக்கொள். அதன் வழி உன் ஆன்மாவை நீ மேலே உயர்த்துவாய். அதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன். குழந்தாய், உனது துன்பங்கள் எல்லாம் அகன்று போக வேண்டும் என்று ஏன் விரும்புகிறாய்? அவை நீ விண்ணகம் செல்வதற்கான வழி அல்லவா? இயேசுவோடு நீ சிலுவை சுமக்க அவர் உன்னை அனுமதித்திருக்கிறார். இதனால் உன் தகுதிக்கு அதிகமான ஒரு மேன்மையை உனக்கு இத்துன்பங்கள் தருகின்றன அல்லவா? என் குழந்தாய், நீ எங்கே எப்படி கட்டப்பட்டிருக்கிறாய் என்பதை கண்டுபிடிக்க இந்த துன்ப காலம் உனக்கு உதவுகிறது. இது பற்றி நீ சிந்திக்க உனக்கு அவகாசம் கிடைக்கிறது. இதை முழுமையாக பயன்படுத்து. இப்போது உனக்கு தரப்பட்டிருப்பது உன்னை சுற்றிலும் நீ ஓடிக்கொண்டிருக்கும் பரபரப்பான காரியங்கள், சூழல்களில் இருந்து சற்று நின்று நிதானித்து எல்லாவற்றையும் உன் ஆன்மாவையும் கூட ஆய்ந்து நோக்க வேண்டிய நேரம். இறைவனின் இந்த இரக்கத்திற்காக நன்றி சொல். செபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு சொல்றார், உன்னையே நீ மிகவும் கனிவுடன் நடத்த வேண்டும். ஒவ்வொரு காலை பொழுதையும் புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வழி நீ உன் ஆன்மாவை நீ மேலே உயர்த்தப்படுவாய். ஆண்டவர் அதில் மகிழ்ச்சி அடைகிறார். உன் துன்பங்கள் எல்லாம் அகன்று போக வேண்டும் என்று ஏன் விரும்புகிறாய்? அது ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட துன்பம். இயேசுவோடு சிலுவை சுமக்க அதை அவர் உனக்கு அனுமதித்திருக்கிறார். கவலைப்படாத. உன் தகுதிக்கு அதிகமான உன் மேன்மையை உனக்கு துன்பங்கள் தருகின்றன. என் குழந்தாய், நீ எங்கே எப்படி கட்டப்பட்டிருக்கிறாய், எங்கே எப்படி கட்டப்பட்டிருக்கிறாய் என்பதை கண்டுபிடிக்க இந்த துன்ப காலம் உனக்கு உதவுகிறது. எங்கே எப்படி நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், எங்கே கட்டப்பட்டிருக்கிறோம் சாத்தானின் வழியாக, அதை கண்டுபிடிக்க இந்த துன்ப காலம் உதவுகிறது. இது பற்றி நீ சிந்திக்க உனக்கு அவகாசம் கிடைக்கிறது. இதை முழுமையாக பயன்படுத்து. ஒவ்வொரு நாள் ஒரு 5 நிமிடம் உன்னை சுற்றிலும் நீ ஓடிக்கொண்டிருக்கும் பரபரப்பான காரியங்கள், சூழல்கள் இருந்து சற்று நின்று ஓடாத. அங்கே இங்கே பரபரப்பு வேண்டாம், அந்த சூழல்கள் வேண்டாம். அங்கிருந்து சற்று நின்று நிதானித்து எல்லாவற்றையும் உன் ஆன்மாவையும் கூட ஆய்ந்து நோக்க வேண்டிய நேரம் இது.
இறைவனின் இந்த இரக்கத்திற்காக நன்றி சொல். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னையே நீ மிகவும் கனிவுடன் நடத்த வேண்டும். நோய் வந்துருச்சு, நோய் நோக்காடில் இருக்கிறோம். நீ நோயுற்று இருக்கும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, உன்னிடம் சொல்வதற்கு எனக்கு எதுவும் இல்லை என்று நினைப்பதை நீ விட்டுவிடு. உன் துன்பத்தை நீ எனக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து சாத்தானால் துன்புறுத்தப்படுவீர்கள். செவி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யோபுவை போல. யோபு இந்த சூழ்நிலையில் 4 தகர்வுகள் எல்லாம் இழந்த பின்பு கூட அவர் பாவம் செய்யவில்லை. நீதிமானாய் இருந்தார். நீதிமான் உண்மையோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஆற்றலோடும் உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்த யோபுவைப் போல இந்த காலை பொழுதினிலே இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் என்று நமக்கு தருகின்ற இறையிறக்கத்தின் செய்தி, உன்னையே நீ மிகவும் கனிவுடன் உன்னையே கனிவுடன் நடத்தணும். உன்னையே நீ மிகவும் கனிவுடன் நடத்தணும். அதுதான் இன்றைக்கு ஆவியான நமக்கு தருகின்ற இறை செய்தி. கனிவுடன் கனிமொழி கூறுங்கள், என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், உன்னையே நீ கனிவுடன் நடத்த பழகிக்கொள். உன்னையே நீ தாழ்த்தி கனிவுடன் நடத்த பழகிக்கொள். அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ரோமர் 8:12ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரர்களுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நமக்கு எதிர்த்து நிற்பவர் யார்? எதிர்த்து நிற்பவர் யார்? ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த நாளை நமக்கு கொடுத்து அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்து ஆண்டவருக்குரியவரென அன்பார்ந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறார். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.